ஓகே, அடுத்து இப்போ ஒரு மாஸ் m இருக்கு அண்ட் ஒரு சின்ன மாஸ் m இருக்கு. அது டிஸ்டன்ஸ் r1 இருக்குன்னு வச்சுக்கோ. சரி, அது மட்டும் கன்சிடர் பண்ணிக்கோ. அப்போ ஃபோர்ஸ் எக்ஸர்டட் ஆன் மாஸ் 2 by mass m வந்து gmm by r square அப்படின்னு எடுப்போமா. இப்போ அந்த மாஸ் வந்து ஒரு சின்ன டிஸ்டன்ஸ், so f is directly proportional to m1 m2 by r square or f equals ஒரு கான்ஸ்டன்ட் வந்துரும். அதுதான் வந்து கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் gmm by r square அப்படின்னு உனக்கு கிடைச்சிரும். Hi soldiers, welcome back to Vedantuni Tamil. இன்னைக்கு நம்ம கிராவிடேஷன் லெசன் ஒன் ஷாட்ல பார்க்க போறோம்னா நம்ம மாஸ்டர் பிளாஸ்டர் சீரீஸ்ல. So let's not waste time and let's get right into it. ஓகேவா? ஃபர்ஸ்ட் லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் என்ன? ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம நேச்சர் ஆஃப் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பார்க்க போறோம். அப்புறமா எப்படி வந்து கெப்லர்ஸ் லாஸ் ஆஃப் பிளானட்டரி மோஷனையும் நம்ம நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷனையும் கனெக்ட் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். அப்புறமா எப்படி நம்ம பிளானட்ஸோட ஆர்பிட்ஸையும் அப்புறம் சேட்டலைட்ஸோட ஆர்பிட்ஸையும் யுனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன் வச்சு நம்ம சொல்றது அப்படின்றதையும் இந்த லெசன்ல நம்ம பார்க்க போறோம். வாங்க வேற லெசன் உள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன்ரா. என்னது, எல்லா மெட்டீரியல் ஆப்ஜெக்ட்ஸுமே ஒரு டெண்டன்சி இருக்கும் டு பி அட்ராக்டட் டுவர்ட்ஸ் தி எர்த். ஓகேவா? என்னது, எதை நீ மேல தூக்கி போட்டாலும் ஓகேவா, என்னது எதை நீ மேல தூக்கி போட்டாலும் அது வந்து கீழே விழும். ஓகேவா? எனிதிங் தட் யூ த்ரோ falls down towards the earth. கரெக்டா? இப்போ நீ கோயிங் அப் தி இன்க்ளினேஷன், நீ வந்து மேல போக ட்ரை பண்ற அப்படின்னா there is some force that will constantly pull you down. கரெக்டா? என்னது, that will constantly pull you down. இதே நீ வந்துட்டு கீழே போற அப்படின்னா வந்துட்டு இன்னும் உன்னை வேகமா போக வைக்கும். நீ மேல போறது உனக்கு கஷ்டமா இருக்கும், கீழே போறது will be very much easier. And rain வந்துட்டு கீழே விழுது. Why is all of this happening டா? ஏன் இதெல்லாம் நடக்குது? இதை பத்தி வந்து கலீலியோ யோசிக்கிறாரு. கலீலியோ யோசிச்சு என்ன சொன்னாருன்னா, he recognized the fact that all bodies irrespective of their masses are accelerated towards the earth with a constant acceleration. அவர் என்ன கண்டுபிடிச்சாரா, மாஸ் வந்துட்டு மேட்டரே ஆகாது, மேட்டர் ஆகாம எல்லா ஆப்ஜெக்ட்ஸுமே டுவர்ட்ஸ் தி எர்த் ஒரே ஆக்சிலரேஷனோட ஆக்சிலரேட் பண்ணப்படுது. ஓகே, என்னது, எல்லா ஆப்ஜெக்ட்ஸுமே irrespective of their masses are accelerated towards the earth with a constant acceleration அப்படின்றத கலீலியோ சொன்னார். ஓகேவா? அப்புறமா ஒரு 2000 இயர்ஸ் முன்னாடி கிளாடியஸ் டாலமி அப்படின்ட்டு ஒருத்தர், ஓகே, என்னது, கிளாடியஸ் டாலமி வந்துட்டு ஜியோசென்ட்ரிக் மாடல் ஆஃப் தி எர்த் கொடுத்தாரு. அவர் என்ன சொல்லிட்டாரு, எர்த் தான் நடுவில் இருக்கு, சுத்திதான் வந்து மூணு சாரி மார்ஸ், சாட்டர்ன், சன், ஸ்டார்ஸ் எல்லாமே வந்துட்டு சுத்திதான் இருக்கு அப்படின்றது டாலமி சொன்னாரு. அப்புறமா ஆரியபட்டா 476 AD to 550 AD இருந்தவர், அவரு வந்துட்டு ஹீலியோசென்ட்ரிக் மாடல் ஆஃப் தி எர்த் கொடுத்தாரு. அவர் என்ன சொன்னாரு, இல்ல தம்பிங்களா, சன்னு தான் நடுவில் இருக்கு, எர்த் வந்து மற்ற பிளானட்ஸ் எல்லாமே அதை சுத்தி தான் போயிட்டு இருக்கு, அந்த எர்த்தை சுத்தி மூணு போகுது அப்படின்றது அவர் சொன்னாரு. அதுக்கப்புறமா ஒரு 1000 வருஷம் கழிச்சு நம்ம காப்பர்னிக்கஸ், இவர் வந்து he was persecuted for this, அதாவது வந்துட்டு இவரை வந்துட்டு அச்சாவை இவர் சொன்னாரு அப்படின்ட்டு அவரும் வந்துட்டு ஹீலியோசென்ட்ரிக் மாடல கொடுத்தாரு. அப்போ வந்துட்டு ஜியோசென்ட்ரிசிசம் தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க. அப்போ வந்துட்டு ஒரு ஹீலியோசென்ட்ரிக் இல்ல உலகம் அப்படின்னு சொன்னோடனே he was frowned upon, அதாவது வந்து இல்ல இந்த சொல்ற தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இவரை தப்பு சொல்லி ஒரு அச்சாவு அதுக்காக. ஓகேவா? ஆனா அவர் சொன்னது ஆக்சுவலா கரெக்டா இருந்துச்சு. ஓகேவா? அப்புறமா வந்துட்டு டைகோ பிராக் அப்படின்றவரு ஜியோசென்ட்ரிக் மாடல் ஆஃப் தி எர்த் கொடுக்குறாரு. அவர் வந்துட்டு எப்படி சொல்றாரு, எர்த் நடுவில் இருக்கு, அதை சுத்தி சன்னு சுத்துது, அதை சுத்தி பிளானட்ஸ் சுத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவரு கொடுத்தாரு. அவரு அவரோட என்டையர் லைஃப் டைம்லயும் வந்துட்டு நேக்கட் ஐ வச்சு அப்சர்வேஷன்ஸ் பண்ணி, அதாவது வந்துட்டு வெறும் கண்ணுல வந்துட்டு பிளானட்ஸ் இங்க இருக்கு இங்க இருக்கு அப்படின்னு நைட் ஸ்கேல பார்த்து he made his observations. அது எல்லாமே அவர் கம்பைல் பண்ணி அவரோட டேட்டாவை தான் வந்துட்டு நம்ம கெப்லர்ஸ் லா ஆஃப் பிளானட்டரி மோஷன் கொடுத்தாருல, அவரு இவரோட ஸ்டூடெண்ட், அதை தான் வந்துட்டு அவரோட அசிஸ்டன்ட் ஆன கெப்லர் வந்துட்டு ஸ்டடி பண்றாரு. ஸ்டடி பண்ணி he has given us Kepler's laws, ஓகேவா, ஆஃப் பிளானட்டரி மோஷன். ஓகேவா? அவர் என்ன சொன்னாரு, Kepler's laws என்ன பார்க்க போறதுல யுனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன் அண்ட் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் பார்க்க போறோம். அப்புறமா ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி கூட வேல்யூ என்ன, அது எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்றத பார்க்க போறோம். இவரெல்லாம் கெப்லர் he was alive from 1571 to 1640. அவரு 3 லா கொடுத்திருக்காரு, லா ஆஃப் ஆர்பிட்ஸ், லா ஆஃப் ஏரியாஸ், லா ஆஃப் பீரியட்ஸ். என்ன லா பார்த்துலாமா? ஃபர்ஸ்ட் லா ஆஃப் ஆர்பிட்ஸ். ஆல் பிளானட்ஸ் மூவ் in an elliptical orbit with the sun situated at the one of the foci of the ellipse. One of the foci of the ellipse ஒரு எலிப்ஸ்க்கு 2 foci இருக்கும், அதுல ஒரு fociல வந்துட்டு sun is situated அப்படின்னு சொல்லிட்டு அதை சுத்தி தான் பிளானட்ஸ் எல்லாம் போகுது அப்படின்றது சொன்னாரு. அண்ட் அதை பத்தி அவர் இன்னொரு விஷயம் சொல்லிருப்பாரு, என்னன்னா இந்த P-ல இருந்து F1 இருக்குல்ல லென்த், அதுக்கப்புறம் P-ல இருந்து F2 இருக்குல்ல லென்த், அந்த 2 லென்த், சோ PF1 and PF2 ஆட் பண்ணா எப்பயுமே ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ தான் இருக்கும் அப்படின்றது சொன்னாரு. புரியுதா? என்ன சொன்னாரு பாரு, PF1 கம்மியாகும் போது PF2 அதிகமாயிருது, கரெக்டா? அதே PF2 கம்மியாகும் போது PF1 அதிகமாயிருது. சோ அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா வர வேல்யூ வந்து
கான்ஸ்டன்டா இருக்கும் அப்படின்றதான் வந்து கெப்லர் சொன்னாரு. and that is called as the law of orbits. அடுத்து நம்ம law of areas பார்க்க போறோம். அதுல என்ன சொல்றாங்க? the line that joins any planet to the sun sweeps equal areas in equal intervals of time. அதாவது ஒரு பிளானட்டையும் ஒரு சன்னையும் ஜாயின் பண்ற லைன் ஈக்குவலான ஏரியா தான் கவர் பண்ணும் in equal intervals of time அப்படின்றத சொல்றாங்க. இந்த A1 A2 A3 A4 எல்லாத்தோட ஏரியாவையும் நீ கால்குலேட் பண்ணினா they will all be equal. உனக்கு அப்படியே இதுல மிரர் இமேஜஸ் பாத்தீங்கன்னாலே தெரியும் கரெக்டா எல்லாமே ஈக்குவல் ஏரியாஸா இருக்கா. சோ அதுதான் வந்துட்டு அவரோட அடுத்த லா ஆஃப் ஏரியாஸ். லா ஆஃப் ஏரியாஸ்க்கு ஒரு ப்ரூஃப் இருக்கு. அது எப்படி வந்து பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து ஆங்குலர் மொமெண்டம் இருக்கு. L வெக்டார் ஈக்குவல்ஸ் m into r வெக்டார் into v வெக்டார். இங்க r வந்துட்டு ரேடியஸ் வெக்டார், v வந்து வெலாசிட்டி வெக்டார், and m வந்துட்டு மாஸ் ஆஃப் த பாடி. If p வெக்டார் ஈக்குவல்ஸ் லீனியர் மொமெண்டம் அதாவது mv of the body, then L vector equals R vector into P vector. இங்க வர M into V வந்து P அப்படின்னு எழுதிக்கிட்டாங்க. இப்போ if del T equals time in which the radius vector sweeps an area del A, ஓகேவா? del T ன்றது ஒரு டைம் இன்டர்வல், அதுல del A ன்ற ஏரியா ஸ்வீப் ஆகுதுடா. then del A is given by del A equals half into R vector into V vector into del T vector. அதாவது ஏரியா ஆஃப் இந்த ட்ரையாங்கிள் half into base into height தான், ஓகேவா? அப்போ நீ del A by del T மட்டும் பார்த்தீனா உனக்கு half times R vector cross V vector வரும். அதுல V க்கு பதிலா நீ வந்து P vector by M vector போட்டினா போட்டுட்டு if you simplify it you will get del A by del T equals half into L vector by M அப்படின்னு வரும். அதாவது del A by del T will be a constant அப்படின்றது தான் உனக்கு தெரிய வரும், ஓகேவா? என்னது del A by del T வந்து ஒரு கான்ஸ்டன்ட் அப்படிதான் தெரிய வரும். that is equal areas will be covered in equal intervals of time. அதான் உங்களுக்கு தெரிய வருது. so that is the proof for law of areas. அடுத்து law of periods வந்துட்டோம். அதாவது the square of the time period of revolution of a planet is proportional to the cube of the semi-major axis of the ellipse traced out by the planet. ஓகேவா? என்னது ஸ்கொயர் ஆஃப் த டைம் பீரியட் வந்துட்டு a கியூபுக்கு வந்துட்டு ப்ரொபோர்ஷனலா இருக்கும் அப்படின்றது தான். அதுக்கும் இப்போ டைம் பீரியட் வந்து t அப்படின்னு வச்சுக்கோ, டைம் பீரியட் t வச்சுக்கோ, இந்த டிஸ்டன்ஸ் தான் வந்து a அப்படின்னு வச்சுக்கோ. உனக்கு t ஸ்கொயர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு a கியூப் அப்படின்றது வரும். இப்போ இதுல இங்க இருக்குல்ல மீன் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சன் இருக்கு அண்ட் பீரியட் ஆஃப் ரெவல்யூஷன் இருக்கு. இப்போ இதுதான் வந்துட்டு டி ஸ்கொயர். சோ இது ரெண்டுத்துக்கும் நீ ரேஷியோ எடுத்தீங்கன்னா உனக்கு எல்லா பிளானட்டுக்கும் அதாவது டி ஸ்கொயர் பை ஏ கியூப் எடுத்தீங்கன்னா ஃபார் ஆல் த பிளானட்ஸ் யூ ஹாவ் த சேம் வேல்யூ 2.93 கிட்ட தான் வந்துட்டு எல்லா வேல்யூமே வரும் எல்லா பிளானட்டுக்குமே, ஓகேவா? சோ இதுதான் அதோட ப்ரூஃப். அடுத்து universal law of gravitation வந்துட்டோம். universal law of gravitation யார் சார் ஐசக் நியூட்டன் he figures out the law of gravitation. என்ன சொல்றாரு பார்க்கலாமா? இப்போ the moon revolving in an orbit of radius rm is subjected to a centripetal acceleration due to earth's gravity. ஓகேவா? என்னவா மூன் ரிவால்வ் ஆயிட்டு இருக்கு, சென்ட்ரிபீட்டல் எல்லாம் towards the center, centrifugal away from the center. so towards the center வந்து ஒரு acceleration வந்து ஆக்ட் ஆகுது due to earth's gravity. ஓகேவா? இங்க towards the center போட்டுருக்கா. and the earth is also pulled towards the moon. அது negligible ஆ தான் இருக்கும், ஓகேவா? இந்த gravitational force equals the centripetal force. centripetal acceleration of the moon is given by இது நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம் rotational motionல am equals v square by rm. இதுல am ன்றது centripetal acceleration of the moon, rm ன்றது distance from the earth to the moon. ஓகேவா? where rm is the distance between the centers of moon and earth, v is the speed of the moon. ஓகேவா? v என்னது speed of the moon. இப்போ now where இது ரெண்டும் கொடுத்தாச்சு. இப்போ now v equals 2 pi rm by t. இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், 2 pi r by t ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். so v equals 2 pi rm by t. இதுல வந்துட்டு இப்போ நீ இதை கொண்டு போயிட்டு am ல சப்ஸ்டிட்யூட் பண்ணா உனக்கு am ஓட வேல்யூ 4 pi square rm by t square அப்படின்னு கிடைக்கும், ஓகேவா? சோ அந்த வேல்யூ எடுத்து எழுதிக்கோ. இப்போ ரேடியஸ் ஆஃப் த மூன்ஸ் ஆர்பிட் வந்துட்டு நீ எழுத போற. அப்புறம் டைம் பீரியட் ஆஃப் த மூன்ஸ் இது ரெவல்யூஷன் அரவுண்ட் தி எர்த் வந்துட்டு 27.3 days. அதை வந்துட்டு நீ 2.36 into 10 power 6 seconds அப்படி எழுதிக்க போற. இப்போ அது எல்லாத்தையும் கொண்டு வந்து நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணினா உனக்கு am equals 2.72 into 10 power minus 3 meter per second square அப்படின்னு கிடைக்கும். இப்போ உனக்கு ஆக்சிலேஷன் டியூ டு கிராவிட்டி தெரியும் எர்த், அது 9.8 meter per second square. இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணினா you're going to get around 3600. என்னது? you're going to get around 3600. சரியா? ஓகேவா? From this observation, Newton concluded that the magnitude of the Earth's gravitational force decreases with increase in distance. ஓகேவா? என்னது? எவ்வளவு டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த அளவு எர்த்தோட gravitational force கம்மியாகும் அப்படின்னு சொல்லிட்டு நியூட்டன் சொல்றாரு. It states that every object in the universe attacks other objects with a force that is proportional to the product of their masses. So F is directly proportional to m1 m2 and inversely proportional to the square of the distance between them. ஓகேவா? என்னது?
இதுதான் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன். என்ன சொல்றாங்க, ஒரு ஃபோர்ஸ், அந்த ஃபோர்ஸ் வந்துட்டு எவ்ரி ஆப்ஜெக்ட் இன் யூனிவர்ஸ் அட்ராக்ட்ஸ் எவ்ரி அதர் ஆப்ஜெக்ட் வித் ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்குமா, இட் வில் பி ப்ரொபோர்ஷனல் டு m1 m2 and it will be inversely proportional to r2. அவ்வளவுதான், அதான் சொல்றாங்க. ரெண்டு மாஸ் m1 and m2 இருக்கு, அது ஒரு ரேடியஸ் r ன்னு தள்ளி இருந்துச்சுன்னா this is the universal law of gravitation. So f is directly proportional to m1 m2 by r2, or f equals ஒரு கான்ஸ்டன்ட் வந்துரும், அதுதான் வந்து gravitational constant gmm by r2 அப்படின்னு உனக்கு கிடைச்சிரும். G is the universal law of gravitation. Simple. அதோட வேல்யூ வந்துட்டு 6.67 into 10 power minus 11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் kg power minus 2. ஓகேவா, அது எப்படி நான் கண்டுபிடிக்கலாம், நியூட்டன் இது இங்க போச்சுன்னா மீட்டர் ஸ்கொயர் m1 m2 kg power minus 2 வந்துரும். நீ சும்மா ரீஅரேஞ்ச் பண்ணினா உனக்கு அதோட யூனிட் கிடைச்சிரும். சிம்பிளா இதை வந்துட்டு வெக்டார் ஃபார்ம்ல எழுதணும்னா, என்னது இதை வந்து வெக்டார் ஃபார்ம்ல எழுதணும்னா நம்ம வந்து கோஆர்டினேட் ஆக்சிஸ் எடுத்துக்கிறோம், m1 m2 ரெண்டு மாஸ் எடுத்துக்கிறோம், r1 வெக்டார் and r2 வெக்டார் எடுத்துக்கிட்டோம்னா where r12 equals r2 minus r1. okay, r12 equals r2 vector minus r1 vector. இப்போ gravitational force of m1 on m2. okay, another gravitational force of m1 on m2 equals f12 equals gm1 m2 by r12 square into r cap 1 2. இது வந்துட்டு உனக்கு வெக்டார் ஃபார்ம்ல இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த r cap ஓட மல்டிப்ளை பண்ற, அண்ட் அதோட சைன் வந்து நெகட்டிவா இருக்கு. ஆர் f12 equals gmm by r square and அங்க வந்துட்டு again you have a negative sign. ஓகேவா, இப்போ நீ f12 இருக்கு இல்லையா, இதை வந்துட்டு நீ அந்த r cap அந்த வெக்டாரா மாத்துறேன்னா உனக்கு கீழே வந்து இங்க ஸ்கொயர் இருக்கா, மாடுலஸ்க்குள்ள வந்துட்டு உனக்கு கியூப் வந்துரும், மேல வந்துட்டு r12 வெக்டார்ல வந்துரும். ஓகேவா, இந்த ரைட்டிங் இட் ஆஸ் எ வெக்டார். இதுல வந்துட்டு டிஃபரன்ஸ் பாத்துக்கோ, இங்க யூனிட் வெக்டாரா இருக்கு, ஒரு r கேப்பா இருக்கு, அதை நீ r வெக்டார்னு எழுதுறீன்னா நீ பை அந்த r வெக்டார் பண்ண போற. சரியா, பண்ணும்போது உனக்கு r12 கியூப்னு வந்துருது. சரியா, சோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆஃப் m2 on m1 equals f21. ஓகேவா, அப்போ f12 equals minus of f21 இருக்கும். என்னது, force exerted by 1 on 2 will be the negative of force exerted by 2 on 1. சரியா, இப்போ gravitational force of a particle due to a system of masses. எனவே ஒரு சிஸ்டம் ஆஃப் மாசஸ் இருந்தா அதனால வந்துட்டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத பாக்கிறதுக்கு இதெல்லாமே வந்துட்டு force exerted on 2 due to 1. okay, f21 னா force exerted on 2 due to 1. அதே மாதிரி force exerted on 3 due to 1. அதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்றோம். இதை வந்துட்டு f1 net equals f21 plus f31 plus f41 plus f51 அப்படின்னு எழுதிக்கலாம். சரியா, ஓகேவா, அண்ட் இது எல்லாத்தையுமே நீ வந்துட்டு அகைன் வெக்டார் ஃபார்ம்ல எழுதுறீங்கன்னா you'll get it as gm1 m2 into r cap 21 by r vector 21 square. ஓகே, அதே மாதிரி 31 41 51 எல்லாத்துக்குமே n இருந்தா நீ n நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ்க்கு இதே மாதிரி எழுதிக்கலாம். இப்போ கிராவிடேஷனல் கான்ஸ்டன்டோட வேல்யூ வந்துட்டு ஹென்ரி கேவெண்டிஷ் அப்படின்றவர் தான் கண்டுபிடிச்சிருப்பாரு. he set up an experiment. ஓகேவா, என்னது இது மாதிரி வந்துட்டு இந்த பாடிஸ் ஃப்ரீயா நகரக்கூடிய பாடிஸ் வச்சு செட்டப் அன் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ இது நவுந்துருச்சுன்னா இதை வந்து எப்படி வந்து அட்ராக்டா இதுவாகுது அப்படின்றத வச்சு, எப்படி வந்து இது எகைன் அட்ராக்டட் டு ஈச் அதர் அப்படின்றத வச்சு அவர் வந்து ஜி கண்டுபிடிப்பார். எப்படி கண்டுபிடிச்சார் அப்படின்னு பார்க்கலாம். இஃப் டி இஸ் த செப்பரேஷன் பிட்வீன் த சென்டர்ஸ் ஆஃப் த பிக் மாசஸ் அண்ட் இட்ஸ் நெய்பரிங் ஸ்மால் ஸ்பியர். ஓகேவா, டி தான் வந்து செப்பரேஷன் பிட்வீன் த சென்டர் ஆஃப் த பிக் அண்ட் இட்ஸ் நெய்பரிங் ஸ்மால் ஸ்பியர். எம் அண்ட் எம், the capital M வந்து பெரிய ஸ்பியரோட மாஸ், M வந்துட்டு சின்ன ஸ்பியரோட மாஸா இருந்தா the gravitational force between the big sphere and its neighboring small spheres is F equals gmm by d square. d தான் வந்து distance between them. அப்போ gravitational torque வந்து restoring torque க்கு ஈக்குவலா இருக்கும், ஆனா restoring torque வந்து நெகட்டிவா இருக்கும். அப்போ gravitational torque எப்படி தரலாம், F into L. F தான் வந்து gmm by d square நமக்கு தெரியும். அப்புறம் L தான் வந்துட்டு is the distance between them. சரியா, சாரி, L வந்துட்டு the length of the bar. அந்த ஒரு பார்ல கரெக்டா இருந்துச்சுல ரெண்டுமே, சோ அந்த இதுதான் வந்துட்டு length of the bar, அதுதான் L. and restoring torque is given by k theta. அப்படி இருக்கும்போது theta is the angle through which the system of smaller spheres twist. ஓகேவா, என்னது அந்த smaller spheres வந்து எவ்வளவு ட்விஸ்டா இருக்கு அப்படின்றப்போ ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகும்ல, அந்த ஆங்கிள் தான் theta. சோ அதை வச்சு நம்ம வந்துட்டு restoring torque வந்துட்டு கால்குலேட் பண்ணிடுறோம். இப்போ
K வந்துட்டு restoring couple per unit angle of twist. Okay, என்னது K is the restoring couple per unit angle. Okay, ஒரு ஆங்கிளுக்கு வந்துட்டு restoring couple அது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்போ K into theta பண்ணும்போது மொத்த ஆங்கிளுக்கு எவ்வளவு அப்படின்றது நமக்கு கிடைச்சிருமா? அதனாலதான் நம்ம வந்துட்டு K thetaவையும் இந்த GMM by D square into L லையும் வந்துட்டு we are equating. அப்படி ஈக்குவேட் பண்ணும்போது நம்ம G மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு மற்ற வேல்யூவை இன்னொரு சைடு எடுத்துட்டு வந்தா நம்ம அண்ட் அதுக்கப்புறம் G ஓட வேல்யூ நம்ம சப்ஸ்டிட்யூட் அப்புறம் இந்த இதெல்லாமே நோன் வேல்யூஸா இருக்கும். என்னது K ஓட வேல்யூ, தீட்டாவோட வேல்யூ, D ஸ்கொயரோட வேல்யூ, அந்த மாசஸோட வேல்யூ, பாரோட லென்த், இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச வேல்யூஸா இருக்கும். அந்த வேல்யூஸா நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது நமக்கு G ஓட வேல்யூ வந்து 6.67 into 10 power minus 11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பெர் கிலோகிராம் ஸ்கொயர் அப்படின்றது கிடைச்சிரும். ஓகேவா? இப்போ அடுத்து ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாமா? இப்போ இது வந்துட்டு எர்த்ரா, எர்த்துக்கு மாஸ் ஆஃப் தி எர்த் தான் ME, ரேடியஸ் ஆஃப் தி எர்த் RE. இதுக்கப்புறம் வரப்போற எல்லா இடத்துலயும் ME வந்தா மாஸ் ஆஃப் தி எர்த், RE வந்தா ரேடியஸ் ஆஃப் தி எர்த். நல்லா வச்சுக்கோ. அப்போ எர்த்தோட சர்ஃபேஸ்ல M ஒரு மாஸ் இருக்கு. இப்போ F equals GMM by R square. சார் ME RE எல்லாம் இருக்கே, அது நான் உனக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். நான் இதுக்கு மேல GMM by R square தான் சொல்லுவேன், உனக்கே தெரிஞ்சிடணும். ஓகேவா? அப்புறம் இன்னொரு ஃபோர்ஸ் அது என்னது is given by the weight of the body which is equal to mg. கரெக்டா? இதுல இந்த g தான் வந்து acceleration due to gravity. இப்போ இது ரெண்டுத்தையும் நீ அப்படியே ஈக்குவேட் பண்ணினா இந்த m கேன்சல் ஆயிருமா? அப்போ உனக்கு என்ன இருக்கும்? வெறும் g m into re ஸ்கொயர் மட்டும் தான் இருக்கும். சோ அதுதான் உனக்கு g ஓட வேல்யூ. ஓகேவா? என்னது g ஓட வேல்யூ வந்து g into m வந்து மாஸ் ஆஃப் தி எர்த், re வந்து ரேடியஸ் ஆஃப் தி எர்த். அவ்வளவுதான். அதை வச்சு நீ ஈஸியா கால்குலேட் பண்ணிடலாம். அடுத்து ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி above the surface of the earth. இப்போ எங்கடா இருந்துச்சு? கரெக்டா எர்த்தோட சர்ஃபேஸ்ல இருந்துச்சு. அதனால நீ ரேடியஸ் ஆஃப் தி எர்த் மட்டும் டிஸ்டன்ஸா எடுத்த. இப்போ வந்துட்டு உனக்கு சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த்துக்கு மேல இருக்கும். என்ன இருக்கு? It is at height h above the surface of the earth, the particle of mass m. அப்போ FH ஏன்னா height h ல இருக்குனால இப்போ G m1 m2 by r ஸ்கொயர். r க்கு பதிலா நீ வந்து r மட்டும் போடாம re plus h போட்டு ஸ்கொயர் பண்ற. ஓகேவா? இப்போ இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற பாயிண்ட், அந்த பாயிண்ட் மாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற ஆக்சிலரேஷன். ஓகே, g of h is given by g into me by re plus h square. ஓகேவா? அது வந்து re ஸ்கொயர் மட்டும் இருந்துச்சு, இப்போ வந்துட்டு re plus h ஸ்கொயர் வந்துடும். திஸ் இஸ் கிளியர்லி லெஸ் than the g at the surface of the earth. ஏன்னா வந்துட்டு கீழே வந்துட்டு உன்னோட வேல்யூ டினோமினேட்டர்ல இருக்க வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. அப்பனா வந்துட்டு உனக்கு எர்த்தோட மேல ஒரு பாயிண்ட் மாஸ் இருக்கும்போது அது மேல ஆக்ட் ஆகுற ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதுதான் நீங்க தெரிஞ்சுக்கணும். சரியா? ஓகேவா? சிம்பிளா ஃபார் h வந்துட்டு ரொம்ப ரொம்ப லெஸ் தென் re. ஓகேவா? இந்த re கம்பேர் பண்ணும்போது h ரொம்ப ரொம்ப குட்டியா இருக்கு அப்படின்னா, ஓகேவா, என்னது h ரொம்ப ரொம்ப குட்டியா இருக்கு அப்படின்னா நீ வந்துட்டு இந்த கீழே இருக்க டேர்ம்ல இருந்து re வெளில எடுத்துட்ட. ஓகே, என்ன பண்ணிட்டு கீழே இருக்க டேர்ம்ல இருந்து re வெளில எடுத்துட்ட. உனக்கு வந்துட்டு ஈக்குவல்ஸ் g into 1 plus h by re to the power minus 2 அப்படின்றதா கிடைக்கும். ஓகே, என்ன கிடைக்கும்? 1 plus h by re to the power minus 2. இதோட வேல்யூ தான் g நமக்கு தெரியும், ஸ்மால் g நமக்கு தெரியும். சோ அதை நீ சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்க போற. இப்போ இதை நீ வந்து பைனாமியல் எக்ஸ்பிரஷன் வச்சு இது பண்ணிட்டு ஃபார் h by re வெரி வெரி லெஸ் தென் 1 இருந்துச்சுன்னா ஹையர் ஆர்டர் டேர்ம்ஸ்லாம் நீ நெக்லெக்ட் பண்ணினா நீ gh ஈக்குவல்ஸ் g into 1 minus 2h by re அப்படின்னு எழுதிடலாம். ஓகேவா? பைனாமியல் எக்ஸ்பிரஷன் வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணினா. அடுத்து ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி below the surface of the earth வந்துட்டோம். என்னது above the surface of the earth பார்த்தாச்சு. இப்போ வந்துட்டு below the surface of the earth dன்ற ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு, அதுக்கு கீழே இருக்கு, இப்போ மேல இல்லாம. ஓகேவா? அப்ப நான் இந்த டிஸ்டன்ஸ் வந்து re minus d இருக்கும். ஓகேவா? போன வாட்டி வந்து நம்ம பிளஸ் h பண்ணோம், இப்போ வந்து re minus d பண்ண போறோம். இப்போ ஃபோர்ஸ் ஆன் m due to the outer shell of thickness d வந்து 0 எடுத்துக்கிறோம். ஓகேவா? என்னது இந்த அவுட்டர் ஷெல்ல ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுவேன் சார் யோசிக்காது, அது வந்து நீ வெறும் 0 எடுத்துக்க போற. சோ நீ வந்து ஸ்மாலர் ஸ்பியர் ஆஃப் ரேடியஸ் re minus d தான் வந்து கன்சிடர் பண்ண போற. கன்சிடர் பண்ணும்போது மாஸ் ஆஃப் தி ஸ்மாலர் ஸ்பியர், இந்த சின்ன ஸ்பியரோட மாஸ் மட்டும் கண்டுபிடிக்கணும்னா டென்சிட்டி ஈக்குவல்ஸ் மாஸ் பை வால்யூம் இருக்கா? சோ மாஸ் ஈக்குவல்ஸ் வால்யூம் இன்டு டென்சிட்டி. வால்யூம் தான் 4/3 pi r cube. ஓகேவா? r-க்கு பதிலா நீ வந்து re minus d போட்டுருக்க. அண்ட் மாஸ் ஆஃப் தி எர்த் ஈக்குவல்ஸ் உனக்கு வந்து இந்த மாஸ் ஆஃப் தி ஸ்பியர் வந்துட்டு இது, மாஸ் ஆஃப் தி எர்த் வந்துட்டு இது. இப்போ நீ மாஸ் ஆஃப் தி எர்த்துக்கும் மாஸ் ஆஃப் தி ஸ்பியருக்கும் வந்து ரேஷியோ கண்டுபிடிச்சினா இது ரெண்டுத்தையும் அப்படியே டிவைட் பண்ணினா நீ மாஸ் ஆஃப் தி ஸ்பியர் ஈக்குவல்ஸ் உனக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் கிடைச்சிரும். ஓகே, மாஸ் ஆஃப் தி ஸ்பியருக்கு உனக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் கிடைச்சிருச்சா? அதை அப்படியே வச்சுக்கோ. அடுத்து ஃபோர்ஸ் ஆன் தி பாயிண்ட் மாஸ் கண்டுபிடிக்க போறோம். எனக்கு ஃபோர்ஸ் ஆன் தி பாயிண்ட் மாஸ் கண்டுபிடிக்க போறோம். சோ f on d, அதாவது d ன்ற டிஸ்டன்ஸ்ல இருக்க d ன்ற டிஸ்டன்ஸ் கீழ இருக்கு. ஓகேவா? அதை நீ மென்ஷன் பண்ணிருக்க, f பிராக்கெட்ல d போட்டாங்களா ஈக்குவல்ஸ் g into மாஸ் ஆஃப் தி ஸ்பியர். இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், அது நீ வச்சுக்கோ, மைண்ட்ல வச்சுக்கோ, இன்டு அந்த m
பண்ற மாஸ் டிவைடட் பை RE minus D ஹோல் ஸ்கொயர். இப்போ இந்த MS-க்கு பதிலா கொண்டு வந்து அந்த வேல்யூ நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ எப்படி கண்டுபிடிச்சோம், ரேஷியோ எடுத்து கண்டுபிடிச்சோம்ல, அந்த வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீ சிம்பிளிஃபை பண்ணினா ஓகேவா, என்னது அந்த வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ணினா உனக்கு Gக்கு வர வேல்யூ இதுதான்டா, GME by RE square into 1 minus D by RE. இப்ப என்ன பண்ணலாம், GME by RE square நீ வந்துட்டு ஸ்மால் g போட்டுடலாம். இப்படி நம்ம ஆல்ரெடி Gக்கு அத வேல்யூ கண்டுபிடிச்சோம். சோ அதை வச்சு நீ போட்டினா உனக்கு இங்க இருக்க acceleration due to gravity is almost equal to this number அப்படின்னு உனக்கு கிடைக்க போகுது. இந்த வேரியேஷன் acceleration due to gravity வந்து எப்படி வேரி ஆகுது எர்த்தோட ரொட்டேஷனை பொறுத்து அப்படின்றத அடுத்து பார்க்க போறோம். ஓகேவா, என்ன ஆயிட்டு இருக்கு, எர்த் ரொட்டேட் ஆயிட்டு இருக்கு, அதுக்கு மாஸ் ஆஃப் தி எர்த் இருக்கு, ரேடியஸ் ஆஃப் தி எர்த் இருக்கு, இங்க வந்துட்டு ஒரு மாஸ் இருக்கு. ஓகேவா, என்ன இருக்கு, இங்க ஒரு மாஸ் இருக்கு. முன்னாடி வந்து எர்த் ஸ்டேஷனரியா இருந்துச்சு, இப்ப வந்து எர்த் ரொட்டேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போ வந்துட்டு எப்படி வந்துட்டு acceleration due to gravity மாறுது அப்படின்னு பார்க்க போறேன். சோ இதுதான் வெயிட் mg acting towards the center. இப்ப இது சுத்திட்டு இருக்கிறதுனால ஒரு சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அவே ஃப்ரம் தி எர்த் ஆக்ட் ஆகுது. என்ன ஆகுது, ஒரு சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அவே ஃப்ரம் தி எர்த் ஆக்ட் ஆகுது. ஓகேவா, இப்ப நல்லா பாத்துக்கோ, இது எல்லாமே இந்த ஃபோர்ஸ் ரெண்டுமே வேற வேற பிளேன்ல ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. ஓகே, என்ன ஆகுது, வேற வேற பிளேன்ல ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. அப்பனா வந்துட்டு இந்த mg dash அப்படின்றதுதான் வந்துட்டு is acting அந்த FC இருக்க பிளேன்ல mg dash தான் ஆக்ட் ஆகுது. சரி, இப்போ எர்த்தோட ரொட்டேஷன்னால ஒரு சூடோ வெயிட், ஓகே, என்னது அந்த பாயிண்ட் மாஸ்க்கு ஒரு சூடோ வெயிட் கிரியேட் ஆகும். எப்படி இங்க mg ஆக்ட் ஆகுது, ஆனா ஒரு FC வந்துட்டு பிடிச்சாதான் இந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் பிடிச்சு வெளில தள்ளுது. அதனால உனக்கு ஒரு சூடோ வெயிட் இந்த mg dash இருக்கு இல்லையா, that is the pseudo weight, that is where it is acting. It is not acting directly towards the center. So உனக்கு லைட்டா வேரி ஆகுது. சோ இதை வச்சு நமக்கு வந்து G எப்படி வேரி ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். என்ன பண்ண போறோம், இதை வச்சு G எப்படி வேரி ஆகுது அப்படின்றத பார்க்க போறோம். இந்த ஆங்கிள் தான் வந்து லாம்டா. ஓகே, என்னது இந்த ஆங்கிள் தான் லாம்டா. சரியா, ஸ்டார்ட் பண்ணலாமா. இப்போ mg dash equals இது எல்லாமே ஒரே பிளேன்ல ஆக்ட் ஆகல அப்படின்றதுனால நம்ம வெக்டார் அடிஷன் பண்றோம். அதனால ரூட் ஓவர் இது ஸ்கொயர் பிளஸ் இது ஸ்கொயர் பிளஸ் 2 into இந்த ஃபோர்ஸ் பிளஸ் இந்த ஃபோர்ஸ் இன்டூ காஸ் 180 மைனஸ் லாம்டா அப்படின்னு பண்றோம். ஓகேவா, அதனால வெக்டார் அடிஷன் பண்றோம். பண்ணும்போது உனக்கு வந்து FC ஈக்குவல்ஸ் m ஒமேகா ஸ்கொயர் r அப்படின்றது உனக்கு தெரியும், சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸோட ஃபார்முலா. இதுல இந்த r வந்து இஸ் given by radius of earth into cos lambda. ஓகேவா, என்னது இந்த r இருக்கு இல்லையா, r வந்து இஸ் given by radius of earth into cos lambda. இப்போ இதை எடுத்துட்டு போயிட்டு நேரா FC இருக்கிற இடத்துல எல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணினா உனக்கு இதுதான் ஈக்குவேஷனா வரும். அண்ட் காஸ் ஆஃப் 180 மைனஸ் லாம்டா வந்து மைனஸ் காஸ் லாம்டா அப்படின்னு இருக்கும். ஓகே, எனக்கு காஸ் மைனஸ் லாம்டா எடுத்திருக்காங்க பாத்தியா. சோ காஸ் ஆஃப் 180 மைனஸ் லாம்டாக்கு உனக்கு மைனஸ் காஸ் லாம்டா அப்படின்ற வேல்யூ வந்துடும். அது எல்லாத்தையும் நீ சப்ஸ்டிட்யூட் பண்ணினா உனக்கு G dash for value equals G minus omega square RE cos square lambda அப்படின்னு வரும்டா. ஓகே, வந்து G dash for value G minus omega square RE cos square lambda அப்படின்னு வரும். இதை நீ சிம்பிளிஃபை பண்ணி பாரு. பண்ண முடியலன்னா சார் வேரியேஷன் இன் G due to rotation of earth கீழே கமெண்ட் பண்ண, இதை நான் வந்துட்டு பண்ணி உனக்கு தனியா ஒரு வீடியோ போடுறேன், டோன்ட் வரி. ஓகேவா, இப்போ வேரியேஷன் இன் G due to shape of the earth. என்னது, எர்த் வந்து ஸ்பெரிக்கலா இருக்காது, இட்ஸ் நாட் a complete sphere, ஆனா வந்து எலிப்டிக்கலா இருக்கும். எப்படி இருக்கும், கம்ப்ளீட்டா ரவுண்டா இல்லாம இப்படி ஸ்ட்ரெச்டா ஒரு ஆப்லாங் ஷேப்ல இருக்கும். ஓகேவா, அப்போ இங்க வந்துட்டு ரேடியஸ் ஆஃப் தி எர்த் வந்து அட் தி ஈக்குவேட்டர், இது வந்து ரேடியஸ் ஆஃப் தி எர்த் அட் தி போல்ஸ் RP ன்னு வெச்சுக்கோ. சோ இட் இஸ் கோயிங் டு பி டிஃபரண்ட். RE is about 21 kilometers more than RP. ஓகேவா, இங்க இருக்கிறது வந்து 21 kilometers more than RP. சரியா, சோ இங்க வந்துட்டு உனக்கு Gன்ற கிராவிடேஷன் ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி இருக்கும். இங்க வந்துட்டு உனக்கு ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி வந்து Gp ன்னு இருக்க போகுது. அண்ட் we know that G equals GME by R square. இது நமக்கு தெரியும், GM by R square தெரியும். சோ GE is less than GP. ஓகே, அதனால GE வந்து GP யோட கம்மியா இருக்கும். ஏன், ஏன்னா RE வந்து RP யோட அதிகம். ஓகேவா, ரிடண்டன்ட்ல இருக்க வேல்யூ அதிகமா இருந்தாலும் உனக்கு GE வந்துட்டு is less than GP. சரியா, புரியுதா. சோ சம்மரி என்னவா பாத்திருக்கோம் அப்படின்னா, எல்லா பாடிஸ் irrespective of the masses attract other bodies ஃபர்ஸ்ட் பார்த்த விஷயம். அப்புறம் கெப்லரோட law of orbits உனக்கு தெரியும், எப்படி வந்துட்டு அந்த சன்ல இருந்து எர்த் இருக்க டிஸ்டன்ஸ். சோ இது P1 அந்த எலிப்ஸோட ஃபோக்கைல இருந்து எர்த்துக்கு இருக்க டிஸ்டன்ஸ், அது எப்படி வந்துட்டு ஈக்குவல் ஆயிட்டே இருக்கு. ஓகே, சுத்தும் போது நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் லா ஆஃப் ஏரியாஸ் நமக்கு தெரியும், எப்படி ஈக்குவல் இன்டர்வல்ஸ் கவர் பண்ணுது அட் ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம், எப்படி ஈக்குவல் ஏரியாஸ் கவர் பண்ணுது அட் ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் லா ஆஃப் பீரியட்ஸ் வந்துட்டு
T square வந்து directly proportional to A cube பார்த்தோம். செமி மேஜர் ஆக்சஸோட எப்படி வந்து கியூப் பண்ணும்போது எப்படி அது வந்து directly proportional இருக்கு டைம் பீரியடோட ஸ்கொயர் அப்படின்றத பார்த்தோம். ஓகேவா? இப்போ இது வந்து F1 on 2 வந்துட்டு GMM by R12 ஸ்கொயர். இங்க F2 on 1 இருக்கணும். 2 on 1 இருக்கும்போது உனக்கு R21 வரும். அதோட அதுவும் பார்த்தோம். ஆர் இங்க வந்துட்டு பாருங்க 1 on 2லயே வந்துட்டு நீ R கேப் வச்சு எழுதாம R வெக்டார் வச்சு எழுதுற அந்த ரெப்ரசன்டேஷன் தான் இது. சரியா? புரிஞ்சுதா? வேர் M1 and M2 are masses and F12 வந்துட்டு force on 1 due to 2. ஓகேவா? அப்புறம் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் G ஓட வேல்யூ வந்து 6.67 into 10 power minus 11 கேவெண்டிஷோட எக்ஸ்பெரிமெண்ட்ல இருந்து அவர் எப்படி கண்டுபிடிச்சாரு அப்படின்றத பார்த்திருக்கோம். ஓகேவா? அடுத்து இதுல the value of G does not depend upon the nature and size of the bodies. ஓகே, அதாவது அந்த பாடியோட நேச்சர் அந்த பாடியோட அதாவது whether it's a gaseous planet like Jupiter, it does not matter. சரியா? அதனால மேட்டர் எல்லாம் எவ்வளவு மாஸ் இருக்கு அப்படின்றது மட்டும் தான் மேட்டர்ஸ். அதான் கொடுத்துருக்கு. அப்புறம் does not depend on nature of the medium between the two bodies. அந்த ரெண்டு பாடிஸ்க்கும் நடுவுல வந்துட்டு ஏர் இருக்கா வேக்யூம் இருக்கா அது எதுவுமே நமக்கு கன்சிடர் பண்ண மாட்டோம். it doesn't matter at all. ஓகேவா? gravity of the surface of the earth வந்து GME by R square பார்த்துட்டோம். acceleration due to gravity at height h வந்து இதுவா இருக்கும். இப்போ h by r வந்து ரொம்ப ரொம்ப less than 1 இருந்தா g at h வந்து will be approximately equal to this value. இதுவும் நம்ம வந்து பார்த்துட்டோம். அப்புறமா இது எப்படி பைனாமியல் எக்ஸ்பான்ஷன் வச்சு பண்றோம் அப்படின்னு பார்த்தோம். இதை வந்து பைனாமியல் எக்ஸ்பான்ஷன் பண்ணா அதோட ஃபர்ஸ்ட் ஹையர் ஆர்டர் டர்ம்ஸ்ல விட்டுட்டா நமக்கு இதுதான் மீதி இருக்கும்னு பார்த்தோம். அப்புறம் acceleration due to gravity below the surface of the earth will be approximately equal to this அப்படின்றதையும் பார்த்தோம். அப்புறம் rotation of earthனால G எப்படி வேரி ஆகுது அப்படின்றதையும் நம்ம பார்த்துட்டோம். புரியுதா? எல்லாமே கிளியரா இருக்கணும். இதை பேஸ் பண்ணினா ரெஃபரன்ஸ் क्वेश्चंस இங்க இருக்கு. என்ன டவுட் இருந்தாலும் கீழே it will be clarified. அடுத்த கான்செப்ட் வந்துட்டோம் which is gravitational potential energy. அதை வச்சு அப்புறம் சேட்டலைட்ஸ் பத்தி பார்க்க போறோம். பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட் gravitational potential energy தான் என்ன பார்க்க போறோம். அப்புறம் escape velocity பார்க்க போறோம். அப்புறம் எர்த்தோட சேட்டலைட்ஸ்லாம் வந்துட்டு எவ்வளவு தூரத்துல இருவாங்க எவ்வளவு வேகத்துல இருவாங்க அதெல்லாம் பார்க்க போறோம். அப்புறம் ஒரு ஆர்பிட்டிங் சேட்டலைட்டோட எனர்ஜி எப்படி இருக்கும். அப்புறம் ஜியோஸ்டேஷனரி சேட்டலைட்னா என்ன, போலார் சேட்டலைட்னா என்ன, அப்புறம் வெயிட்லெஸ்னஸ் இதெல்லாம் தான் கவர் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. அது இல்லாம ஒரு மாஸ் m இருக்கு, எர்த்தோட சர்ஃபேஸ்ல இருக்கு, அண்ட் ஒரு ஃபோர்ஸ் F ஆக்ட் ஆகுது, ஒரு ஹைட் h வரைக்கும் ஆக்ட் ஆகுது. இப்போ ஒர்க் டன் ஆன் a body to lift it to a height h. ஓகேவா? என்னது ஒர்க் டன் ஆன் a body to lift it to a height h வந்து mgh which is equal to the potential energy if body is at the surface of the earth. ஓகேவா? என்னது பாடி வந்து எர்த்தோட சர்ஃபேஸ்ல இருக்குன்னா h 0 அப்பனா mgh வந்து 0 ஆயிரும். கரெக்டா? mgh 0 ஆயிடுமா? இப்போ அதுவே வந்து work done by the on the body எப்போ h2 க்கும் h1 க்கும் அதாவது mgh2 minus mgh1 பாக்குறேன். சரியா? என்ன பாக்குறேன்? mgh2 minus mgh1 பாக்குறேன். அதான் வந்து உனக்கு change in gravitational potential energy தரப்போகுது which is given as del u which is equal to m into g. காமனா வெளில எடுத்துட்டு h2 minus h1 மட்டும் உள்ள இருக்கும். so change in gravitational potential energy இப்படிதான் கொடுக்குறோம். ஓகேவா? இப்போ for a very large value of h, g is not constant. என்னது? h வந்து ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா நம்ம g வந்து வேரி ஆகும் பார்த்திருக்கோமா? g வந்து எர்த்தோட சர்ஃபேஸ்ல இருந்தா ஒன்று வரும், சர்ஃபேஸ் மேல இருந்தா ஒன்று வரும், சர்ஃபேஸ் கீழே இருந்தா ஒன்று வரும்னு பார்த்திருக்கோமா? சோ ரொம்ப வெரி லார்ஜ் வேல்யூ ஆஃப் ஹெச்சுக்கு g வந்து கான்ஸ்டன்டா இருக்காது. அதனால இந்த mgன்ற ஃபோர்ஸ் வந்து கான்ஸ்டன்டா இருக்காது. அப்போ வந்து நீ இங்க இருக்க ஃபார்முலாவை அப்ளை பண்ண முடியாது. சின்ன வேல்யூஸ் ஆஃப் ஹெச்சுக்கு தான் இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ண முடியும். புரிஞ்சுதா? கிளியரா? இப்போ அடுத்து இங்க பாத்துக்கோ. இது ஒரு மாஸ் m, அது r1 அப்படின்ற டிஸ்டன்ஸ்ல இருக்கு. சரியா? அப்புறம் c வந்து r2 டிஸ்டன்ஸ்ல இருக்கு, d வந்து r என்ற டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இப்போ f equal gmm by r square நமக்கு தெரியும். இப்போ இத வந்துட்டு நம்ம dw equals அதாவது ஒர்க் ஒரு சின்ன ஒர்க் இஸ் டன் ஈக்குவல்ஸ் மைனஸ் எஃப் இன்டூ டிஆர் அப்படின்னு எடுக்க போறோம். ஓகேவா? இந்த ஸ்மால் டிஸ்டன்ஸ் டிஆர் இருக்கு மைனஸ் எஃப் இன்டூ டிஆர் எடுக்க போறோம் விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஜிஎம்எம் ஆர் ஸ்கொயர் இன்டூ ஜிஎம்எம் பை ஆர் ஸ்கொயர் இன்டூ டிஆர். இப்போ சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டிடபிள்யூ ஈக்குவல்ஸ் FDR which is equal to GMM by R square into DR. ஓகேவா? இது minus FDR இருக்கு, இங்க you have வெறுமனே DR which is the change in potential energy. இப்போ U of R2 minus U of R1 நீ பண்ணினா என்ன பண்ண போற? இன்டகிரேட் பண்ண போற R1 ல இருந்து R2 வரைக்கும் இந்த change in potential energy நீ இன்டகிரேட் பண்ண போற equals integral of GMM by R square into DR from R1 to R2. ஓகேவா? பண்ணும்போது உனக்கு என்ன ஆகும்டா? இதெல்லாம் கான்ஸ்டன்டா இருக்க டேர்ம்ஸ்லாம் வெளில வந்துரும். இங்க வந்து நெகட்டிவ் ஆஃப் 1 by r மட்டும் வரும் R2 ல இருந்து R1 வரைக்கும். சோ அதை நீ வந்துட்டு உள்ள சப்ஸ்டிட்யூட் பண்ணினா உனக்கு GMM into 1 by R1 minus
1 by R2 இருக்கும். இப்போ வந்து R2 வந்து tends to infinity ன்னு வெச்சுக்கோ. என்னது R2 வந்து tends to infinity ன்னு வெச்சுக்கோ and R1 equals R ன்னு வெச்சுக்கோ. என்னது R1 R equal ன்னு வெச்சுக்கோ. Then U of R2 equals U of infinity equals 0. Okay, என்னது potential energy of R2 equals potential energy till infinity which is equal to 0 and U R1 equals UR அப்படின்னு உனக்கு கிடைச்சிரும். ஓகேவா? ஓகே, அடுத்து இப்போ ஒரு மாஸ் m இருக்கு and ஒரு சின்ன மாஸ் m இருக்கு. அது டிஸ்டன்ஸ் R1 இருக்குன்னு வெச்சுக்கோ. சரி, அது மட்டும் கன்சிடர் பண்ணிக்கோ. அப்போ ஃபோர்ஸ் எக்ஸைட்டட் ஆன் மாஸ் 2 by mass m வந்து gmm by r2 அப்படின்னு எடுப்போமா. இப்போ அந்த மாஸ் வந்து ஒரு சின்ன டிஸ்டன்ஸ் dr வந்துட்டு நவுறுது அப்படின்னு வெச்சுக்கோ இந்த பெரிய மாஸ்ல இருந்து. அப்போ வந்துட்டு ஒர்க் டன் ஆன் த மாஸ் வந்து மைனஸ் எஃப் டிஆர். ஏன் சார் மைனஸ் அப்படின்னா, ஏன்னா ஒர்க் இஸ் டன் அகேன்ஸ்ட் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஓகே, அதாவது ஒர்க் இஸ் டன் அகேன்ஸ்ட் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், அதனால மைனஸ் சைன் வருது. ஸோ மைனஸ் gmm by r2 into dr அப்படின்னு உனக்கு இருக்கு. இப்போ சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து இஸ் த நெகட்டிவ் ஆஃப் த ஒர்க் டன். ஸோ du. அப்போ இதை வந்து நெகட்டிவ் சைன் எடுத்தீங்கன்னா உனக்கு FDR ன்னு கிடைக்கும் which is equal to gmm by r2 into dr. இது வரைக்கும் கிளியரா? இப்போ நீ என்ன பண்ண போறேன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி at R2 மைனஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி at R1 பண்ண போற. அதுக்கு நீ வந்து இன்டகிரேட் பண்ண போற பொட்டன்ஷியல் எனர்ஜி R1 ல இருந்து R2 வரைக்கும். ஓகே, du இன்டகிரேட் பண்ற. சோ நீ gmm by r2 into dr R1 ல இருந்து R2 வரைக்கும் இன்டகிரேட் பண்ணினா இந்த 1 by r2 மட்டும் தான் வந்துட்டு இன்டகிரேட் பண்ற மாதிரி இருக்கும். மீதி எல்லாம் கான்ஸ்டன்ட் வெளில வந்துரும். பண்ணும்போது உனக்கு gmm into 1 by r1 minus 1 by r2 அப்படின்னு கிடைக்கும். நம்ம ஜெனரலா என்ன பண்ணுவோம், R2 tends to infinity ன்னு வெச்சிரோம். இன்ஃபினிட்டி போயிடுச்சுனா பொட்டன்ஷியல் எனர்ஜி 0 ன்னு எடுத்துரும். ஓகே, அதாவது R2 tends to infinity ன்னு வெச்சிரோம். இன்ஃபினிட்டி போயிடுச்சுனா பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து 0 ன்னு எடுத்துரும் and R1 equals R ன்னு எடுத்துரும். என்னது R1 equals R ன்னு எடுத்துரும். அப்ப நமக்கு UR equals, அதாவது பொட்டன்ஷியல் எனர்ஜி equals minus gmm by r ன்னு வரும். இந்த மைனஸ் சைனுக்கு வந்துட்டு பிசிக்கலா என்ன அர்த்தம், உனக்கு UR equals minus gmm by r ன்னு வரும். இது மைனஸ் சைனுக்கு பிசிக்கலா என்ன அர்த்தம்னா, இந்த பாடி வந்து is bound to the earth ன்னு அர்த்தம். அதாவது வந்து இந்த mass is bound to the earth and it needs positive energy to escape from the earth's gravitational pull அப்படின்றதுதான் வந்துட்டு இந்த மைனஸ் சைனுக்கு அர்த்தம். புரியுதா? இப்போ ஒரு n பார்ட்டிகல் சிஸ்டம் இருந்தா அதுக்கு கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி எப்படி இருக்கும்? UR equals minus gmm by r. இதான் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சது. தேர்ட் ஒன் ஆட் பண்ணினா, ஓகே, அதாவது 3 பார்ட்டிகல் இருந்துச்சுன்னா மைனஸ் ஆஃப் இது எல்லாத்தையும் சம் பண்ணும். இதே மாதிரி 4 ஆச்சுன்னா 4 இதுக்கு சம் பண்ணும். இதே மாதிரி 5 ஆச்சுன்னா என்னது, இதே மாதிரி if it becomes 5 particles again it is going to be n particles இருந்துச்சுனாலுமே it is going to be minus gm1 m2 by r12 plus m1 m3 by r13 m1 m4. அப்புறம் m2 m3 போட்டு m2 m4 போட்டு m3 m4 போட்டு இதே மாதிரி வந்துட்டு we going to expand it for n number of particles. ஓகேவா? கிளியரா? பண்ணினா உனக்கு வந்து n particle systemக்கு gravitational potential energy கிடைச்சிரும். ஓகேவா? நீ வெறுமனே வந்துட்டு m1 ல இருந்து m4 மட்டும் பார்க்க மாட்டே. you will also see from m2 to m4 m3 to m4 எல்லாமே இன்க்ளூட் பண்ணுவா. நல்லா இதை கவனிச்சுக்கோ. ஓகே, அடுத்து எஸ்கேப் வெலாசிட்டிடா. எஸ்கேப் வெலாசிட்டி எப்படி கால்குலேட் பண்ண போறோம்? ஒரு பாடி இங்க இருந்து v1 வெலாசிட்டி மேல போகுதுன்னா h1 ஹைட் போயிட்ட அப்புறம் அதோட வெலாசிட்டி வந்து 0 ஆயிரும். ஓகேவா? இதுல கீழே இருக்கும்போது it will have kinetic energy. இதே மேல போய் உள்ளதுக்கு அப்புறம் அதுக்கு வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி தான் இருக்க போகுது. ஓகேவா? அதே மாதிரி இன்னொரு கேஸ் இங்க வந்து v2 வெலாசிட்டியோட அப்ப இன்னும் கொஞ்சம் ஹைட் எக்ஸ்ட்ராவா போகுது. என்ன ஆகுது, இன்னும் கொஞ்சம் ஹைட் எக்ஸ்ட்ராவா போகுது. போனோடனே இங்க வந்துட்டு v2 அகைன் 0 ஆயிடுது. அதாவது வெலாசிட்டி 0 ஆயிடுது. சரியா? அப்போ வந்துட்டு நீ என்ன யோசிக்கணும்னா, is it possible to project a body with vertically upwards at such a great speed that it does not return to the ground? ஓகே, என்னது இந்த வெலாசிட்டி 0 ஆகாத மாதிரி ஒரேடியா தூக்கி வந்துட்டு போற்ற முடியுமா ஒரு பாடி அப்படின்றத நீ யோசிச்சினா எஸ் பண்ண முடியும். அந்த வெலாசிட்டி எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போறோம். ஓகேவா? பாயிண்ட் பி வந்துட்டு அர்த்த ஒட்டி இருக்கு. அங்க வந்துட்டு கைனடிக் எனர்ஜி at point P equals half mu square. ஓகேவா? இப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி at point P ஓகேவா equals minus gmm by re. ஓகேவா? இது ரெண்டும் வெச்சுக்கோ. இப்போ டோட்டல் எனர்ஜி at point P equals இது கைனடிக் எனர்ஜி பிளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இது ரெண்டு பண்ணி ஈக்குவேஷன் நம்பர் 3 அப்படின்னு நம்ம வெச்சுக்க போறோம். இப்போ இதுவே வந்து பாயிண்ட் Q க்கு போயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? பாயிண்ட் Q க்கு போயிடுச்சு. இந்த டோட்டல் எனர்ஜி equals half mv square. அங்க வெலாசிட்டி v இருக்கு மைனஸ் gme m by re plus h. இங்க வந்துட்டு ரேடியஸ் ஆஃப் எர்த் மட்டும் எடுத்தோம். இங்க h க்கு போயிருக்கனால பிளஸ் h போட்டுக்கிட்டோம். சரியா? இப்போ அக்கார்டிங் டு லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி டோட்டல் எனர்ஜி at Q equals டோட்டல் எனர்ஜி at P. ஓகேவா? ஏன்னா வந்து எனர்ஜி கேன் either be created not destroyed. அதனால டோட்டல் எனர்ஜி வந்து ஈக்குவலா தான் இருக்கணும். அப்போ இது ரெண்டுத்தையும் நான் அப்படியே ஈக்குவேட் பண்றேன்னு வச்சுக்கோ.
அது என்ன பண்றேன் அப்படியே ஈக்குவேட் பண்றேன். ஈக்குவேட் பண்ணிட்டு if I simplify when v is 0 வந்து h வந்து மேக்ஸிமமா இருக்கும். கரெக்டா? என்னது velocity 0 ஆகும்போது h வந்து மேக்ஸிமமா இருக்கும். இப்போ velocity வந்து பாசிட்டிவ் வேல்யூ வந்துச்சுன்னா the body continues to move vertically upwards அப்படின்னு அர்த்தம். கரெக்டா? என்னது v க்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வேல்யூ வந்துச்சுன்னா அந்த பாடி வந்துட்டு மேல போயிட்டே இருக்கும் அப்படின்னு அர்த்தம். கரெக்டா? அப்போ நான் வந்துட்டு இந்த half mu square minus gmem by re plus gmem by re plus h greater than or equal to 0 அப்படின்னு எடுத்துக்க போறேன். என்ன பண்ண போறேன்? greater than or equal to 0 அப்படின்னு எடுத்துக்க போறேன். and if h equals infinity இந்த டேர்ம் வந்து 0 ஆயிரும். ஏன்? ஏன்னா இங்க பிளஸ் ஹெச் இருக்கு. அப்புறம் இன்ஃபினிட்டிக்கு போனா உனக்கு அந்த டேர்ம் ஃபுல்லா 0 ஆயிர போகுது. ஓகேவா? அப்பதான் அந்த ஃபர்ஸ்ட் இருக்க டேர்ம் மட்டும் half mu square minus gme into m by re மட்டும் will be greater than or equal to 0. அப்போ இருக்கறதுல மினிமம் வேல்யூ ஆஃப் u க்கு வந்து it will be exactly equal to 0. ஓகே, அப்போ என்ன வேல்யூ ஆஃப் யூ அது வந்து ஈக்குவல் டு 0 இருக்கு அப்படின்றத நீ பாத்தீங்கன்னா இந்த மைனஸ் இங்க வரும்போது you will get this and அதுல இருந்து நீ u மட்டும் கால்குலேட் பண்ணினா √2gme by re ன்னு வரும். அதுலயும் உனக்கு வந்துட்டு gme equals g into re square ஒன்னும் இல்ல, உன்னோட g ஓட ரிலேஷன் தான். அதை வச்சு நீ gme க்கு பதிலா g re square மட்டும் போட்டீங்கன்னா human equals √2g re ன்னு வரும். அதாவது √2 into acceleration due to gravity into radius of the earth ன்னு வரும். அது எல்லாமே known value substitute பண்ணா உனக்கு minimum velocity that is required to leave the earth's gravitational pull is 11.2 kilometers per second. அவ்வளவுதான், அது உனக்கு கிடைச்சிரும். இப்போ ஒரு ஆர்பிட்டிங் சேட்டலைட்டோட எனர்ஜி பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம்? ஒரு ஆர்பிட்டிங் சேட்டலைட்டோட எனர்ஜி. இதெல்லாம் வந்து எர்த் சேட்டலைட்ஸ். ஒரு எர்த்தை சுத்தி ஒரு கான்ஸ்டன்ட் ஆர்பிட்ல சுத்திட்டு இருக்கிறதுல வந்து எர்த்தோட சேட்டலைட்ஸ். சரியா? இதுதான் வந்து ரேடியஸ் ஆஃப் தி எர்த் அண்ட் இது வந்து h. ஓகே, என்னது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அது வந்து h அப்படின்னு வச்சுக்கோ. இஃப் மாஸ் m இஸ் த மாஸ் ஆஃப் தி சேட்டலைட் அண்ட் v இஸ் இட்ஸ் வெலாசிட்டி, அப்போ சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் ரெக்வயர்ட் ஃபார் திஸ் ஆர்பிட் இஸ் given by fc equals mv square by r. அந்த r தான் வந்து re plus h. ஓகே, அதனால mv square by r ஃபார்முலா தான். இப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் fg equals gm1 m2 by r square. அகைன் r தான் வந்து re plus h. இப்போ இது ரெண்டுமே ஈக்குவலா இருக்கணும். அப்ப ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணு. ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணா உனக்கு v equals √gme by re plus h அப்படின்னு உனக்கு கிடைச்சிடும். அப்பதான் in every orbit satellite traverses a distance 2 pi re plus h with speed v. ஏன் 2 pi rன்றது தான் வந்து சர்க்கம்ஃபரன்ஸ், அந்த தான் அது வந்து ஆர்பிட் பண்ணுது with speed v. ஓகே, அப்போ டைம் பீரியட் ஈக்குவல்ஸ் என்ன பண்ண போற? டோட்டலா எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணிட்டு டிவைடட் பை வெலாசிட்டி போட்டா டைம் பீரியட் கிடைக்க போகுது. சோ அதுல நீ வந்துட்டு உன்னோட நோன் வேல்யூஸா சப்ஸ்டிட்யூட் பண்ணினா this is what you are going to get. ஓகேவா? இதை நீ ஸ்கொயர் பண்ணினா t square equals 4 pi square by gme into re plus h கியூப்னு வருது. இப்போ இதை நல்லா கவனி, இது ஒரு கான்ஸ்டன்ட். என்னது? இது ஒரு கான்ஸ்டன்ட். அப்ப t square is directly proportional to re plus h கியூப்னு இருக்கா, which is your law of என்ன law? கரெக்டா சொல்லு. அது என்ன லாடா? law of periods உனக்கு வந்துருது. புரியுதா? கிளியரா? உனக்கு உன்னோட law of periods வந்துருது. கிளியரா? அப்போ இப்போ ஒரு சேட்டலைட் வந்து ரொம்ப க்ளோஸ் டு தி எர்த் சர்ஃபேஸா இருக்கு அண்ட் ஹெச் வந்து நீ நெக்லெக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு இருந்துச்சுன்னா அப்போ வந்துட்டு ஒரு t0 equals 2 pi root over re by g அப்படின்னு வரும். ஓகே, என்ன ஆகும்? 2 pi root over re by g ன்னு வரும். இதுல நீ g கோ re கோ வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணினா you will get t equals 85 minutes. So h வந்து ரொம்ப நெக்லிஜிபிளா இருந்துச்சுன்னா உனக்கு அந்த சேட்டலைட் டைம் பீரியட் வந்து 85 மினிட்ஸா இருக்கும். ஓகேவா? இப்போ அதே எனர்ஜி ஆஃப் an ஆர்பிட்டிங் சேட்டலைட் பார்க்க போறோம். கைனடிக் எனர்ஜி ke equals half mv square. இப்போ by using v க்கு பதிலா நம்ம √gme by re plus h போனதுல தான் கண்டுபிடிச்சோம். அதை நம்ம போட்டோம்னா kinetic எனர்ஜிக்கு இந்த ஈக்குவேஷன் வந்துருது. அதே மாதிரி பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு you can get the equation minus gmm by re plus h. gmm by r ன்னு பார்த்தோம். அந்த r க்கு பதிலா இங்க re plus h போட போறேன். அப்போ டோட்டல் எனர்ஜி இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணினா உனக்கு டோட்டல் எனர்ஜி கிடைச்சிரும். ஓகேவா? சிம்பிளா, இதெல்லாமே ரொம்ப ஈஸிடா. அடுத்து எர்த் சேட்டலைட்ஸ் அண்ட் வெயிட்லெஸ்னஸ் தான் பார்க்க போறோம். ஓகேவா? எர்த் சேட்டலைட்ஸ்னா என்ன? எர்த்தை சுத்திட்டு இருக்க சேட்டலைட்ஸ். அதுக்கு என்ன யூசஸ்லாம் இருக்கு? யூஸ் ஃபார் கம்யூனிகேஷன், லைவ் டிரான்ஸ்மிஷன். கம்யூனிகேஷன் லைவ் டிரான்ஸ்மிஷன் ஒண்ணுதான். டிரான்ஸ்மிஷன் இஸ் a form of கம்யூனிகேஷன் தான். அதுக்கு தான் டிரான்ஸ்மிட்டே பண்ண போறோம் வேற எதுக்கு. அப்புறமா அனாலிசிஸ் ஆஃப் வெதர் கண்டிஷன்ஸ் அண்ட் ஃபார் ஜியோகிராபிக்கல் பர்பசஸ்.
what is geographical purposes global positioning system GPS க்குலாம் வந்துட்டு we can use satellites. சரியா? அதுல types இருக்கு. Geostationary satellites and polar satellites. Geostationary satellites என்ன சார்? Satellites in a circular orbits around the earth in the equatorial plane with t equals 24 hours. கரெக்டா டைம் பீரியட் 24 hours. 24 hours ஒரு வாட்டி அந்த satellite ஒன்னு சுத்தி வரும்னா that is called as a geostationary satellite. அது வந்து tidally locked இருக்கும். அதாவது அது ஒரு ஃபேஸ் தான் வந்துட்டு எர்த்தும் அது ஒரே ஃபேஸ் பார்த்தே இருக்கும். ஓகேவா? It does not revolve like this. It appears to be stationary when viewed from a point on earth. நீ எர்த்ல இருந்து ஒரு பாயிண்ட்ல இருந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா நீ அது ஒன்னா சுத்திட்டு இருப்பீங்க. ஸோ அது ஸ்டேஷனரியா இருக்க மாதிரி உனக்கு தெரியும். புரிஞ்சுதா? அதோட டைம் பீரியட் இஸ் given by t equals 2π. இது ஆல்ரெடி நம்ம டிரைவ் பண்ண எக்ஸ்பிரஷன் தான்டா. கரெக்டா? என்னது ஆல்ரெடி நம்ம டிரைவ் பண்ண எக்ஸ்பிரஷன் தான். அதுல இருந்து நீ வந்து ஹெச் மட்டும் தனியா எடுத்து எழுதினா அதுல இருந்து என்ன பண்ண போற ஹெச் மட்டும் தனியா எடுத்து எழுதினா உனக்கு டைம் பீரியட் 24 ஹவர்ஸ்க்கு நீ போட்டினா ஹெச் ஈக்குவல்ஸ் 35856 கிலோமீட்டர். ஸோ இந்த டிஸ்டன்ஸ்ல தான் உனக்கு கரெக்டா 24 ஹவர்ஸ் வந்து டைம் பீரியடா இருக்கும். ஓகேவா? ஜியோஸ்டேஷனரி சேட்டலைட்டோட யூசஸ் வந்து டெலிகம்யூனிகேஷன் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன். அப்புறமா ஜியோஸ்டேஷனரி சேட்டலைட்டோட யூசஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா டெலிகம்யூனிகேஷன் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன் யூஸ் பண்ணலாம். அண்ட் ஜியோஸ்டேஷனரி சேட்டலைட்ஸ் ஆஃப் இந்தியா என்னென்ன அப்படின்னா இன்சாட் குரூப் ஆஃப் சேட்டலைட்ஸ் லான்ச் பை இஸ்ரோ. ஓகேவா? That is an example of a geostationary satellite in India. புரிஞ்சுதா? அதுக்கு அடுத்து போலார் சேட்டலைட்ஸ். போலார் சேட்டலைட்ஸ்னா the altitude of the polar satellite is lower than that of the geostationary satellite. அதாவது அது வந்து வெறும் 500 to 800 கிலோமீட்டர்ஸ்ல இருக்கும். அதோட பார்த்தோம் 35,000 கிட்ட பார்த்தோமா, இது வந்து 500 to 800 கிலோமீட்டர்ஸ்ல இருக்கும். இப்போ வந்துட்டு உனக்கு எர்த் இப்படி ரொட்டேட் ஆயிட்டு இருக்கு, இது வந்து போல்ஸ் சுத்தி வந்து ரிவால்வ் ஆக ட்ரை பண்ணும். ஓகேவா? என்னது ரொட்டேஷன் ஆஃப் தி எர்த் இப்படி இருக்குன்னா உன்னோட போலார் சேட்டலைட்ஸ் வந்து will try to revolve around the poles of the earth. ஓகேவா? புரிஞ்சுதா? சோ டி வந்துட்டு வெறும் ஒரு ஃபியூ ஹவர்ஸ் தான் இருக்கும். என்னது டி 24 ஹவர்ஸ் இருக்காது. இட் only be a few hours. இந்த சேட்டலைட்ஸ் வந்து வெறும் ஒரு ஸ்மால் ஸ்ட்ரிப் ஆஃப் தி எர்த் தான் பார்க்கும் ஒரு ஆர்பிட்ல. ஓகேவா? என்ன பண்ணும்? சோ ஃபியூ ஹவர்ஸ்னால இட் will look at many small strips. ஆனா அந்த ஸ்மால் ஸ்ட்ரிப்பை தான் ஒரு ஆர்பிட்ல அதால பார்க்க முடியும். ஓகேவா? அப்போ the whole earth can be viewed strip by strip during the entire day. ஓகேவா? சின்ன சின்ன ஸ்ட்ரிப்பா ஆனா ஃபுல் எர்த் அதால ஓவர் த கோர்ஸ் ஆஃப் த டே பார்க்க முடியும். புரியுதா? இதை வந்து நம்ம ரிமோட் சென்சிங், மீட்டியாலஜிக்கு, என்வாயன்மெண்டல் ஸ்டடீஸ்க்கு, வெதர் அனாலிசிஸ்க்குலாம் யூஸ் பண்ணுவோம். புரிஞ்சுதா? அடுத்து வந்து வெயிட்லெஸ்னஸ். இப்போ weight of an object is the force which with the earth attracts it. அதாவது mg அப்படின்றது weight of the object. சரியா? When an object is in free fall, it is weightless, and this phenomenon is usually called the phenomenon of weightlessness. ஒரு பாடி வந்து free fallல இருந்துச்சுன்னா என்ன பண்ணிட்டு இருந்துச்சுன்னா free fallல இருந்துச்சுன்னா அது வந்து weightless-ஆ இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகும். அதுக்கு பேர் வந்துட்டு weightlessness அப்படின்னு அர்த்தம். சரியா? என்னது ஒரு பாடி ஃப்ரீ ஃபால் இருந்துச்சா. சிமிலர்லி இந்த சேட்டலைட் எவ்ரிதிங் இன்சைட் இட் வில் பி இன் a state of free fall. ஓகேவா? ஒரு சேட்டலைட்டுக்கு உள்ள இருக்க விஷயங்கள் இப்போ வந்துட்டு நம்மளோட இதுரா ஸ்பேஸ் ஸ்டேஷன் ISS இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல, அதுலலாம் வந்துட்டு they will feel weightlessness தான். ஓகேவா? அங்க வந்துட்டு there will be no force acting. ஏன்னா they'll be falling. ஆனா வந்துட்டு அவங்க இப்படி சுத்தி தான் வந்துட்டு இருப்பாங்க. அதனால they will always be in a state of free fall. அப்போ வந்து weightless-ஆ ஃபீல் ஆவாங்க. ஓகேவா? To summarize, gravitational potential energy of a two particle system is given by minus gmm/r. ஓகேவா? And gravitational potential energy of an n particle system இது வந்து எப்படி கொடுத்துருப்பாங்க சொல்லிட்டு gmm/r 1 on 2, அதே மாதிரி gmm/r 1 on 3, gmm/r 1 on 4, 1 on 2, 1 on 3, 1 on 4 மட்டும் போட்டா போதும். அது 4 இருக்கும்போது திரும்ப m2 m3யும் போடணும், அதே மாதிரி m2 m4ம் போடணும், அதே மாதிரி m3 m4ம் போடணும். எல்லாத்தையுமே சேர்த்து பார்த்தா தான் you will get the potential energy of an n particle system. அதுக்கப்புறமா escape velocity வேல்யூ வந்து √2g into re இது எப்படி வந்துச்சு அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். அப்புறமா டைம் பீரியட் ஆஃப் earth satellite வந்து 2π into re plus h to the whole power 3/2 divided by √gme இது நம்ம பார்த்தோம். அப்புறம் earth satelliteோட velocity ஒரு எக்ஸ்பிரஷனை நம்ம கண்டுபிடிச்சோம். அப்புறமா kinetic எனர்ஜிக்கு ஒரு ஈக்குவேஷன் பார்த்தோம், பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு ஒரு ஈக்குவேஷன் பார்த்தோம். அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா டோட்டல் எனர்ஜியோட ஈக்குவேஷன் வரும் அப்படின்றதையும் பார்த்தோம். அப்புறமா earth சுத்தி இருக்க சர்க்குலர் ஆர்பிட் அரௌண்ட் தி எர்த் வந்து ஈக்குவட்டோரியல் பிளேன்ல இருந்து அது பேர் வந்துட்டு என்ன பார்த்தோம், இது கால் ஜியோஸ்டேஷனரி சேட்டலைட்ஸ். அதோட டைம் பீரியட் 24 hours இருக்கும். அதே வந்துட்டு போலார் சேட்டலைட்ஸும் இருக்கு. அதோட டைம் பீரியட் will be less than ஒரு few hours தான் இருக்கும். அது ஸ்ட்ரிப் hours வந்து கவர் பண்ணும் அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். And with that we are done with the lesson. சரியா? இதெல்லாம் வந்துட்டு உனக்கு இந்த கான்செப்ட் பேஸ் பண்ண NCERT கொஸ்டின்ஸ். லெசன்ல என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட்ல கேளு. அண்ட் அதுதான் ஸ்பெசிபிக் டெரிவேஷன் புரியல, இல்ல சார் இந்த டெரிவேஷன் எனக்கு வரல, அது மாதிரி என்ன டவுட்ஸ் இருந்தாலும் சரி feel free to ask it in the comments. And I hope the lesson is clear to you. என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ல கேளு. அகைன் மறுபடியும் சொல்றேன்,
டோன்ட் ஃபீல் லைக் யூ கான்ட் ஆஸ்க் டவுட் ஆர் சார் என்ன சார் இது எதுவுமே புரியல அப்படிலாம் ஃபீலே பண்ணாத, டவுட்ல கேளு. லெசனோட டாபிக் வைஸ் கவரேஜும் உனக்கு வந்து லைவ் செஷன்ஸ்ல இருக்கதான் போகுது. ஸோ யூ வில் see ஆஃப் தட். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோ, அண்ட் உன் ஃப்ரெண்ட்ஸுக்கும் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சுன்னா ஷேர் பண்ணிவிடு. மறக்காம வேதாந்த் நீ தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. Until I see you in the next one, I'll be waiting. Bye.